செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எக்ஸாம்லாம் எப்படிப்பா எழுதுனீங்க? பயாலஜி எக்ஸாம். ஸோ எத்தனை மார்க் வரும்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி பாட்னி அண்ட் பாருங்கள் உங்களுக்கான கிரேஸ் மார்க் கொஞ்சம் எதாவது வந்துச்சா இல்லையா? ஸோ கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லை அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எது வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன உடனே அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகேப்பா உங்களுக்கான ஆன்சர் கேம் பார்த்தலாம். அது கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் உங்களுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு அதில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே 1 மார்க் ஃபஸ்ட்டு 2 மார்க் அப்லோட் பண்ணுவேன். லைன் அப்லோட் பண்ணுவேன். ஆன்சர் கீலாம் வித்தின் 10 to 15 மினிட்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ப்பா. கொஞ்சம் மிஞ்சி போகிற ஒரு அரை மணி நேரம். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் கீ அதில் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாட்ஸ்அப் சேட்லேயே அனுப்பி விட்ருவேன். ஓகேவா? ஆப்ஷன் 1 2 3 அது மாதிரி அனுப்பி விட்ருவேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க்கில் எப்படிப்பா வந்துச்சு? ஸோ 8 1 மார்க் பயோ பாட்னியில் 8 பயோ சுவாலஜியில் 8 1 மார்க் 8 1 மார்க்கில் எத்தனை புக் பேக் கேட்டாங்க, எத்தனை இன்டீரியர் கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் 2 மார்க்லையும் பயோ பாட்னி பயோ சுவாலஜி 6 2 மார்க்கில் எப்படி புக் பேக் வந்துச்சு, கம்பல்சரி எதுவும் கிடையாதுனால எப்படி அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லை யாருமே இல்லை 3 கஷ்டமாக அப்படி கேட்டாங்களா, 3 கஷ்டமாக 3 ஈஸி அப்படி கேட்டாங்களா, இல்லை 4 கஷ்டமாக 2 ஈஸி அப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பண்ணால் 3 மார்க்கில் கம்பல்சரி இருக்குது. அந்த 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுதான் கண்டிப்பாக ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சென்டென்ஸை குறைக்க கட் ஆஃப் குறைக்க கண்டிப்பாக அங்கே தான் உங்களுக்கு வேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எப்படி கேட்டாங்க 3 மார்க் கம்பல்சரி. ஸோ பயோ பாட்னியும் சரி பயோ சுவாலஜியும் சரி எப்படி கேட்டாங்க இதில் ஒன்றில் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி 5 மார்க்கில் ஏதாச்சும் 5 மார்க்கில் மேக்ஸிமம் ஈஸியாக எழுதி கேட்டுருவாங்க. இந்த 1 மார்க்லேயும் அந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி தான் இப்படி ட்விஸ்ட் வைப்பாங்க கண்டிப்பாக அவங்க. அதுதான் உங்களுக்கு இதுவும் குறையும் டோட்டலும். ஸோ ஓகேப்பா அடுத்தபடியாக அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ப்பா. ஓகே ஆல்ரெடி செகண்ட் குரூப்லாம் படிச்சுட்டு இருக்காங்க 1 வாரமாக. ஓகேவா? ஸோ 4 நாள் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வரீங்க. ஓகேங்களா? ஸோ டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே உங்களுக்கு 3 நாள் ரிவிஷன் இருக்குது. வெள்ளிக்கிழமை உங்களுக்கான கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஓகேவா? ஸோ நல்லபடியாக எக்ஸாம் படிங்க. கண்டிப்பாக டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன் டைம் பத்தாது. ஸோ இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் சொல்லுவேன் இல்லை எக்ஸாம் முடிஞ்சோடனே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் பண்ணிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறது வெறும் 3 நாள் தான் ரிவிஷன் இருக்குப்பா. ஸோ 3 நாளில் கண்டிப்பாக கடைசி ஒரு 1.5 நாள் ரிவிஷன் பண்ணுறதுக்கே போயிடும். 1 நாள் தான் படிக்க போகிறீங்க. ஸோ படிங்க உட்காந்து தயவு செஞ்சு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்னு 15 1 மார்க் 6 2 மார்க் 6 3 மார்க் 5 5 மார்க் எழுத போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு உட்காந்து படிங்க. ஓகேங்களா? விளையாட்டுத்தனமாக இருக்காதிங்க. கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். கட் ஆஃப்க்கு நீங்கள் எந்த குரூப் போனாலும் சரி, இன்ஜினியரிங் போனாலும் சரி, அந்த வேறு மெடிக்கல் லைனில் போனாலும் சரி, கெமிஸ்ட்ரி மார்க்கு கண்டிப்பாக பேசும். ஓகேவா? கெமிஸ்ட்ரி தான் எல்லாத்துக்கும் அடித்தன மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கஷ்டமாகவும் கேட்பாங்க. வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. கம்பல்சரிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன்ஸு ஐபிசி நேம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. ஸோ கண்டிப்பாக படிக்க டைம் பத்தாது. ஸோ படிக்க ஆரம்பிங்க. புரிஞ்சு படிங்க. ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதி பாருங்கள். அப்போ தான் மனப்படம். ஓகேங்களா? வேறு என்னப்பா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோ உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேப்பா தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் வெரி ஆல் த பெஸ்ட். வீடியோ என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. நான் வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நீங்கள் ஈவினிங் அப்லோட் பண்ணிடுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.